கோவம் எல்லாருக்கும் யாராச்சும் அவங்கள ஏதாச்சும் சொன்னால் வரும், வேறு ஏதாச்சும் டென்ஷன் பண்ணால் வரும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. தேவையில்லாத விஷயத்துக்குலாம் கோவம் வரும். சின்ன சின்ன விஷயம் கூட என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த கோவத்தினால நான் நிறைய இழந்திருக்கேன். ஆனால் இப்போ நான் இழந்தது ரொம்ப என் வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒன்று. சார், நான் நேற்று லீவ் சொல்லிட்டேன் சார். என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஐ கான் சார். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. எங்கிட்டே வா. டீ-ஷர்ட் போட்டு 20 வச்சிருக்கான். ரோம பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி. இப்படி ஏத்தி விட்டு அவனுக்கு பிடிச்ச கலரா வாங்கிரு. Discover fresh music every Monday with Discover Weekly only on Spotify. என்னடா பண்ற? முன்னாடி வச்சிருக்கேன். சந்தி சிரிச்சிரு பாத்துக்க. நான் தான் கால் டிக்ளைன் பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்போதைக்கு நீ சும்மா கால் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி கால் கட் பண்ண உடனே விட்டுருக்கணும். சும்மா கால் பண்ணி நீ டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். பீடி போறேன். எனக்கு என்ன தான் கோவம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டா என் கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஏன்னா எனக்கு இங்கே தான் ஒரு அமைதியான ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனால் எனக்கு இது எப்போவுமே ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக மட்டும்தான் இருக்குது. என்னடி ப்ராப்ளம் உனக்கு? ஏன்டி சும்மா கால் பண்ணி டிசைன் பண்ற? நிம்மதியை தூங்க கூட கூடாதா? வெறுப்பை தத்துறச்சு. ஏ சும்மா என்கிட்ட கத்தாத. எத்தனை வாட்டி கால் ட்ரை பண்றது உனக்கு? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தானே நான் அத்தனை கால் பண்றேன். ஒரு காலையாச்சும் எடுக்கிறியா? ஆமாடி, நீ சும்மா கால முக்கியமான விஷயம் சொல்லுவ, நான் கேட்கணுமா? சரிடா, ஒரு கால் அட்டன் பண்ணியே, அப்போ ஆச்சும் என்ன விஷயம்னு கேட்டியா? என்னன்னு பொறுமையா கேட்டுருக்கலாமே. சும்மா உனக்கு மட்டும்தான் கோவம் வர மாதிரி இங்க வந்து கத்திட்டு இருக்க. ஆமாடி, எனக்கு தாண்டி அதிகமாக கோவம் வரும் 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 வரும். தேவையில்லாம இப்படி பேசுற வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளவுதான். ஏய், என்ன பண்ணுவேன்? நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஏய், வேலையை பார்த்துட்டு போடி. இப்ப கூட நான் எதுக்கு கால் பண்ணேன்னு கேட்கல. உனக்கு தேவை, நான் உனக்கு காலே பண்ணக்கூடாது. நான் சொல்றேன், நீ எப்போ உன் கோவத்தை விட்டுறியோ அப்பதான் நீ நல்லா இருப்ப. நான் உன்கிட்ட ஆசையா ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். அது என்னன்னு கூட கேட்க தோணல உனக்கு. இதுக்கப்புறம் நான் உனக்கு எப்பவுமே கால் பண்ண மாட்டேன். பாய். ஏய், வச்சுட்டு போடி. நீ கால் பண்ணாமல் இருந்தாலே நான் நிம்மதியாக இருப்பேன். மூடிட்டு கிளம்பு.
நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. நீங்கள் அழைக்கும் நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. தயவு செய்து அவள் என்ன விஷயம் சொல்லணும் வந்திருப்பா? நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை. நீங்கள் அழைக்கும் நபர் ஹலோ, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆமாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது நம்ம? இப்போ என்ன பண்ணுறதுன்னா, வந்து எங்கள் வீட்டில் பேசு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் ஒன்று, என் வீட்டுக்கு வரும்போது இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற ஆள வரக்கூடாது. எனக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைக்காக. சரி, வரேன். கோவம் எல்லாருக்கும் யாராச்சும் அவங்கள ஏதாச்சும் சொன்னால் வரும், அவரை ஏதாச்சும் டென்ஷன் பண்ணால் வரும். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் கோவம் வரும். சின்ன சின்ன விஷயம் கூட என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியாமல் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த கோவத்தினால நான் நிறைய இழந்திருக்கேன். ஆனால் இப்போ நான் இழந்தது ரொம்ப என் வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று, கோபம்.